தற்போது அதாவது ஒரு 118 வாக்கு சீட்டுகளை எடுத்து ஒரு அறுதி பெரும்பான்மையை ஒரு சிறிய அளவில் தவற விட்டிருந்தாலும் முதலாவது தேர்தல், முதலாவது அரசியல், முதலாவது களத்தில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்வது ஒரு தமிழகத்தின் அரசியல் வரலாற்றையே ஒரு புரட்டி போட்டதாகத்தான் இருக்கும். எம்ஜிஆருக்கு அடுத்ததாக அவரின் சாதனையை கூட முறியடிக்கக்கூடிய ஒரு நிலையில். மற்றது அவரை பொறுத்தவரையில் இப்ப சினிமாவில் படங்கள் இல்லாமல் சினிமாவில் இருந்து ஒதுக்கப்பட்டவர் வரவில்லை. அங்கும் பீக்கில் இருந்த போதுதான் இங்கு வந்தார். அது ஒரு துணிச்சல் வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு முடிவை எடுக்கிறோம் என்று சொன்னால் அதில் இறுதி வரையிலும் நின்று பணியாற்றக்கூடிய ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலை இந்த தேர்தல் பலருக்கும் ஒரு பாடமாக போட்டியிருக்கின்றது. ஈழத்தமிழரை பொறுத்தவரையிலும் இது அவர்களுக்கும் ஒரு பாடம். அடுத்த தலைமுறையினர் இவ்வாறு ஒரு அரசியலை கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், விஜயை பொறுத்தவரையில் சரி, அவர் வந்திருந்தாலும் அரசியல் பின்புலம் இல்லாமல் வந்திருந்தாலும் அல்லது அரசியல் கட்சிகள் ஆதரவு இல்லாமல் வந்திருந்தாலும், ஆனால் அவர் இந்த மக்கள் மன்றம் என்றது நீங்கள் பார்க்கலாம், அவர் படங்கள் நடித்துக் கொண்டிருந்த போதே கிராமம் கிராமமாக கட்டி எழுப்பப்பட்டதுதான் அது. அங்கு இளைஞர்கள் வேலை செய்ய அவருக்கு சுமார் 99 உள்ளூராட்சி மன்ற ஊரக மற்றும் பெருஊர் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். உண்மைதான். அப்ப அவ்வாறு கட்டி அமைக்கப்பட்டதுதான் என்னடா கிராமம். இப்ப மாவோ என்ன சொன்னார் சீனாவில் முதலில், நீங்கள் உங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் கிராமங்களுக்கு செல்லுங்கள். அங்குதான் மக்கள் இருக்கிறார்கள். இப்ப ஏன் தவறு கணிப்புகள் எல்லாம் தவறாகி போனது? எல்லோரும் மேசையிலிருந்து இன்டர்நெட்டுடனும் கம்ப்யூட்டருடனும் கணிப்பை செய்யும் போது அவர்கள் மக்களுடன் பழகுவதையும் மக்களுடன் இருப்பதையும் கிராமத்தில் என்ன நடக்கிறது என்பதையே அவர்களுக்கு அறிய முடியாமல் போனது தான் அந்த கணிப்புகள் தவறாகி போனதென்ற காரணம். யாருமே எதிர்பார்க்கவில்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இப்ப இந்த வெற்றியை பொறுத்தவரையில் உண்மையாகவே இது தமிழகத்தின் அடுத்த ஒரு புரட்சியாகத்தான் இந்த வெற்றியை நாங்கள் பார்க்கலாம். திராவிட கழகங்களாக இருக்கலாம், தமிழர்களை பொறுத்தவரையில் தமது ஆட்சியை தமிழர்கள் தங்கள் கையில் எடுத்தது ஒரு நல்லொரு மாற்றம்.